ரோட்டு வேலைக்கு போகல வண்டி நிப்பாட்டி போயிட்டேன். நிப்பாட்டி போயிட்டு 10 நாள் கழிச்சு வந்து வண்டி எடுக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டாண்டை எடுக்காமல் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு நான் பாட்டு பொருள் சார்ஜை போட்டு நோட்டு பார்த்து வண்டி ஸ்டார்ட்டே ஆரம்பிச்சு. அதே என்னென்னு பார்த்து அப்படின்னு மாவு ஃபோன் பண்ணிட்டு இல்லை அவங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சேன். பழைய ஒர்க் ஷாப் கூப்பிட்டு போகலாம். அந்த ஒர்க் ஷாப் கூப்பிட்டு அப்புறம் ஒரு ஸ்டாண்டை எடுத்துக்கலாம் வண்டி எடுத்துட்டு அந்த பழைய பெட்ரோல் வேலைக்கு போயிட்டேன். திருப்பி வந்து பார்க்குறேன். எனக்கு அந்த ஈ பார்த்தேன் எம்ஜியில் இருந்தது. அது என்னடா பெட்ரோலை காணா அப்படி பண்ணுறேன். பெட்ரோல் தூக்குறாங்க கிளம்புறாங்க அப்படின்ட்டேன். அப்புறமா மணி மாவட்டத்தை வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டு பழைய வரைக்கும் பார்க்குறேன். அதே அதை காட்டுது. அப்புறம் வந்து பாட்டி அதை காமிச்சு பாட்டி ஆசுனா அப்படி என்னம்மா இருக்கேன் பெட்ரோல் 4 லிட்டர் காட்டுது. இது ஒன்று கட்டப்படுது கருத்து. ஓ ஆமாம் நானும் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு நேரம் காமெடி தரமாக வண்டியை பார்த்தேன். சென்சார் ஊர் அப்படி தானே பார்த்தேன். சர்வீஸ் மட்டும் ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் போயிட்டு வரேன். நாமளும் புதுக்கட்டு போட்டு அங்கிருக்காரு சென்சார் ஊர் அப்படி நாளை புரிஞ்சுட்டு வரும். நாம ஏன் வண்டி அதே மாதிரி தானேப்பா ஸ்டாண்டை போட்டு ஸ்டாண்டை போட்டோமாக்க வண்டி ஆஃப் ஆயிடும். ஸ்டாண்ட் எடுத்து விட்டாருன்னு திரும்ப ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதே அந்த இது அதே மாதிரி தான். இந்த உன் பயமில்லை எங்கே உட்காந்துச்சு ஆன்சர் சிஸ்டம் ஒரு கூட தோட்டத்தை பார்த்துட்டு நான் அவ்வளோ பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து முடிவு வரல. பார்க்குறதுக்கு ஆர்டர் இருக்காருல ஆர்டர் ஏற்றிருக்காருல ஒரு ஈமிட்டு விட்டாச்சுன்னா அப்புறம் அதெல்லாம் முடியாது. இன்னும் அவன் பக்கமாக போகிறேன் போக வர்றாங்க ஏற்றி வச்சுருக்காரு. உடம்புக்கு எல்லாத்துக்கும் மாற்றி வச்சாரு. வண்டி எவன் யார் பார்த்தாலும் மாட்டை பாருங்க மாடு கண்டை காப்பாற்றி விட்டுருக்கோம். நெல்லிக்காய் கண்டை மேய்ச்சிட்டு அந்த நெல்லிக்காவை காப்பாற்றி விட்டா மேய்க்க முள்ள மாடு கரை எரியுது. நல்லா புல்லு உள்ள வச்சா நான் செல்லில் வேட்டி வச்சு ரொம்ப கட்டி உருவாக்கமாக ஆரம்பிச்சுது. என்னப்பா ஏப்பா கண்டுக்கு லோடு கணக்கு கண்டுக்கு சேதம் இல்லாமல் தண்ணி மட்டும் மோட்டார் கஷ்டம் சென்ட் தண்ணி ஏறி தண்ணி என்ன ஏய் அந்த கிணறு சைடு செலவு வராது. உரம்ன்றதுனால சைடு செலவு வராது. கீழே இருந்து வரும். சைடு போர் போட்டுருந்தாக்கா நல்லா இருக்கும். சைடு போர் வந்ததுன்னா இது இருக்கிறதுனால சைடு போடணும். உரம் இருக்கிறதுனால சைடு போட முடியாது. வண்டி வேலைக்கு தரா வண்டி விலைக்கு தரவா கழுவி தரவாப்பா? இல்ல வண்டி விலைக்கு தரவா கழுவி தரவா? ஒரு வண்டி விலைக்கு வாங்கியிருக்கேன். வண்டி விலைக்கு தாரியான்றிய எப்படி விலைக்கு தரது? கிலோமீட்டர் 40 ஓடும். 40 ஓடுது. யார் ஓட்டி பார்த்தது? 2 நாளைக்கு ஒரு ரைடு வேற 40 ஓடு. கிலோமீட்டர் பார்க்கக்கூடாது. 80 ஓடுது. என்னடா செக் பண்ணுங்க. ஏப்பா ஏன் வண்டி 80 ஓடுது? ஒன்று தானே 40 ஓடுது. கேட்குறேன் ஏன் வண்டி 80 ஓடுது? ஏன் வண்டி 80 ஓடுது? ஒன்று வண்டி எப்படி 40 ஓடுது? அப்போ அது மழை லைலாடு 6 லிட்டரு. இப்போ கம்பெனிக்காரங்க இப்போ 80 40 கம்பெனி பிடிச்சி வச்சிருக்கானா? 40 தான் ஓடுதா? எனக்கு 80 ஓடுது. ரோடு இதுக்கெல்லாம் செக் பண்ணிக்கணும். மேலே போகாது. செக் பண்ண ஆயில் செக்அப்லாம் அப்பப்போ பண்ணனேன். செக் என்னத்த பண்ண?
ஏய் வச்சுக்கிட்டு பாப்பல பைக்குக்கு அந்த பைக்கு பைக்கு அவர் எடுத்துற 2 ஓடுவாங்க 2 ஓட்டு அவன் மேல அவனை மாடத்துல இருந்து பாருங்கள ஒரு இது அது ஒரு சிலர் புல்லு பெரிய நான் கேட்கறது என்ன போனது 40 ஓடுது 80 ஓடுது ஓடு 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 அது என்ன 40 ஓடுது கம்பெனிக்காரங்களுக்கு கம்பெனிக்காரங்களை இது கேட்குறேன் இது மட்டும் எப்படி 40 ஓடுது இல்லையா பகுதி ஓடுதுன்ற வண்டியில இடமே வச்சுதான் ஓடும் வண்டியில் என்ன வச்சிருக்கேன் 60 குறையாதுண்ணே எதுக்கு 60 குறையாது இன்னும் 60 70 வண்டி புது வண்டிங்களா இது 40 இது 40 ஓடுதுன்ட்டு என்னது 80 ஓடுது என்னப்பா 90 ஓடுது இப்போ தான் 40 ஓடுதுண்டா 90 இதுல போட கிலோமீட்டருக்கு பெட்ரோல் ரேட்டு போட்டு போனேன் 50 வரைக்கும் போகும் 50 வரைக்கும் போகுமா ஆஹா லோக்கல்ல பெட்ரோல் போகும் கடையில அப்போ கம்பெனியில் தான் போய் பெட்ரோல்லாம் போடணுமா கலப்படம் பண்ணுறாங்களா கலப்படம் நடக்குதா நீ தானேப்பா சொன்ன நடக்குதுன்னு லோக்கல்ல வாங்குற பெட்ரோல் வந்து சுத்தம் இருக்காது குவைத்துல இருந்து வருது தனியா பெட்ரோல் அதான் 1 லிட்டர் போட்டு 1 லிட்டர் ஒரு மயிருக்கு லோக்கல் வாங்க வந்து குவைத்துல இருந்து வருது தனியா மொத்தமா ஒரு 2 லிட்டர் போட்டு வரேன் அதை நீ குவைத்துக்கு போனேன் 2 லிட்டர் போடுறது கேட்டுக்கப்பா 2 லிட்டர் போடுறது குவைத்துக்கு போட்டுருக்கேன் நீங்க லோக்கல்ல வாங்குறாங்க அங்கிருந்து வாங்கிக்கிறாங்க எங்க இருந்து கழுத்துல இருந்து வாங்கிக்கிறாங்க பழுக்கு எங்க இருக்கு பழுக்கு இருக்கா பழுக்கு போயிருக்கா பழுக்கலாம் அப்புறம் போக நேரமா எதுக்கு போனேன் பெட்ரோல் போடுங்க பெட்ரோல் அங்கே சுத்தமான பெட்ரோல் வருது ஆமாம் பார்த்துருக்கேன் நீ போடுறது அப்புறம் நம்ம அப்புறம் எப்படி சுத்தமான பெட்ரோல் அது இந்த பிடிச்சி பார்த்தா சுற்றி பார்க்கணும் வண்டி அங்கேயே கா போடுறியா காப்போ ஷோரூம்ல சொல்லித்தாங்க எப்படி பெட்ரோல் போடாதீங்க பழுக்க போடுவீங்க பழுக்க போடுன்னு சொல்லிட்டா அப்போ நீ பழுக்கிற போடாம லோக்கலில் வாங்குற அப்புறம் எப்படி லோக்கலில் கலக்கிறாங்க ஷோரூமில் சொல்கிறேன் என்ன சொன்னேன் வாங்கி போனேன் அப்புறம் எப்படி லோக்கலில் வாங்கினேன் லோக்கல்ல நான் வாங்கல அப்புறம் எப்படி லோக்கலில் கலக்கிறியான்ற நான் கலக்கல அவங்க சொல்றது நாங்க சொல்றோம் அவங்க சொல்றது நீயே சொல்ற அவங்க சொல்றது சர்வீஸ் பண்ணணும் ஆயில் சர்வீஸ் பண்ணணும் வைக்கணும் இப்படி போட்டு வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம் வண்டி பகுதி வரை போகாது அப்புறம் ஏற்கனவே 40 ஓடுதுன்னு இருக்கு 80 ஓடுதா அதே 40 ஓடுதுன்ற சர்வீஸ் வந்தால் தானே போட போவேன் ரொம்ப ஆயில் சர்வீஸ் பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல் வச்சுக்கிட்டா எப்படி ஓட பண்ணணும்ல போதும் கட் பண்ணுங்க அதனால தான் 40